ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான மட்டன் தக்காளி ரசம் எப்படி வைக்கலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த மட்டன் தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த சூப்பு ரசத்துக்கு ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். அதனால் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குவோம். இதுலேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். இதை என்ன பண்ணுவோம், நான் பெரிய காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், இதில் பாதி அளவுக்கு எடுத்து இந்த காம்பை எடுத்துகிட்டு இந்த கீழ்ப்பகுதி இருக்கு இல்லைங்க, அதை மட்டும் போட்டுக்கலாம். இதை வந்து தாளிக்க போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு 4 இலை போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணலாம், பல்ஸில் போட்டோம்னா நல்லா துருவி, அதாவது பொடி ஆயிரும். ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம், அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல சக்கை மட்டும்தான் இருக்குது. நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் புளியை கரைச்சிங்க அப்படின்னா வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கும். இதில் எசன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். பாருங்கள், நம்ம கையில் வடிகட்டினதுக்கப்புறம் இவ்வளவு இந்த ஓடு, அதுக்கப்புறமா அந்த சதப்பகுதி எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் இந்த மாதிரி வடித்து எடுத்துருங்க. இதுக்கு 2 சைஸ் அளவுக்கு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை வந்து நல்லா இந்த மாதிரி நல்ல பழம் தக்காளியாக எடுத்துக்கோங்க. இதை மிக்சியிலெல்லாம் போட்டு அடிக்கக்கூடாது, கையில் வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சு நம்ம ரசம் வச்சோம்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி எல்லாம் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்குங்க. இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க பூண்டு இருக்கு இல்லைங்களா, இதையும் இதில் போட்டுக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். இப்போ இதை வச்சுட்டு எப்படி மட்டன் தக்காளி ரசம் எப்படி வைக்கலான்றதை பார்ப்போம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குவோம். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாயில் பாதி அளவுக்கு எடுத்து இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாயை கீரி போட்டிருக்கேன். 1 இனுக்கு கருவேப்பிள்ளையை இந்த மாதிரி பிச்சுட்டு போட்டுக்கலாம். நல்லா பொடி பண்ணும் போதே போட்டாச்சு. இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க ரசத்தை இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம இந்த ரசம் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த தீ வந்து குப்புன்னு பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசத்தை ஊற்றுங்க. பாருங்கள், இப்போ ரசம் பாருங்கள் அப்படியே நுரைச்சி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், இந்த சூப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதாவது மட்டன் வேக வச்ச தண்ணியை இதில் ஊற்றிடலாம். மட்டன் சூப்பை வந்து இதில் ஊற்றுனதுக்கப்புறம் சும்மா ஒரு கலக்கு மட்டும் கலக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா ரசம் வந்து நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல மட்டன் தக்காளி ரசம் நல்ல ஜம்முன்னு சூப்பராக வச்சாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மட்டன் வறுவலும் செஞ்சாச்சு. நல்ல அட்டகாசமான சுவையில் சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இது பிடிச்சிருந்தது அப்படின்னா, இப்போ இருக்க சீசனுக்கு அதாவது குளிர் ரொம்ப ஜாஸ்தியாகவும் சளி இருமல்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மட்டன் தக்காளி ரசமும் நல்ல ஒரு மிளகு வறுவலும் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.